த ப்ளூ ஸ்டோன் ரிங் நீலக்கல் மோதிரம். சிறுகதை. ஒரு காலத்தில் பொள்ளாச்சியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு அருகில் பட்டாபிராமன் என்ற ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் அந்த கோவிலில் தினமும் பூஜை செய்யும் குருக்களில் ஒருவராக இருந்தார். அவர் மகன் அரசு வேலை பணியில் அமர்த்த வேண்டும் என அவருக்கு ஆசை. அவருக்கு இருந்த மாடு கன்றுகளை விற்று அவனை படிக்க வைத்தார். பின்பு மேல் படிப்புக்காக தனக்கு இருந்த சிறிய நிலத்தை விற்றார். படிப்பு முடித்த மிகவும் அதிபுத்திசாலியான அந்த பையனுக்கு அரசாங்கத்தில் ஒரு சாதாரண குமாஸ்தா வேலை கிடைத்தது. அவனுக்கு பெண் தர உறவினர் யாரும் முன்வரவில்லை. வசதி படைத்த வரன்களையே தேடினர். தினமும் பட்டாபிராமனும் அவர் மகனும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரிடம் தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். பட்டாபிராமனுடன் இருந்த அந்த கோவில் தலைமை குருக்கள் மற்றும் மற்ற அர்ச்சகர்கள் அனைவரும் செல்வந்தர் யாராவது கோவிலுக்கு வரும்போது ஓடிச் சென்று வரவேற்று சிறப்பு பூஜை செய்து கொடுத்து பொருள் ஈட்டினர். அதிக வரும்படி சம்பாதித்தனர். கார் அனுப்பினால் ஓடோடி சென்று பணக்காரர் வீட்டுக்கு சென்று பிரசாதங்களை நேரடியாக தந்து அன்பளிப்புகள் பெற்றனர். அதனால் அவர்கள் யாவரும் ஜொலிக்கும் தங்கச் சங்கிலிகளும் கைக்கடியாரமும் மோதிரங்களும் அணிந்து பளபளத்தனர். எல்லோரும் நல்ல வண்டி வைத்திருந்தனர். பட்டாபிராமனோ மிகுந்த பக்தியுடையவர். அவருக்கு பெருமாள் தான் எல்லாம். ஸ்ரீ நரசிம்மரையும் தாயாரையும் சேவிப்பது தவிர வேறு எதுவும் பெரிதாக தோன்றவில்லை அவருக்கு. மற்ற குருக்கள் யாவரும் தாங்கள் அணிந்துள்ள சங்கிலி மற்றும் மோதிரங்களை காட்டினர். பச்சைதான் பெருமாளுக்குரிய நிறம் என்றும் அதுவே செல்வம் தரும் என்றும் பட்டாபிராமனின் கைவிரலில் உள்ள சிறு மோதிரத்தில் உள்ள நீலக்கல்லை மாற்றி பச்சைக்கல் அணிந்தால் செல்வம் மிகும் என்றும் சொல்லி வந்தனர். பட்டாபிராமன் எவ்வளவோ கஷ்டம் வந்தும் அந்த நீலக்கல் மோதிரத்தை மட்டும் விடாமல் அணிந்து வந்தார். அது அவர் இளைஞனாக பொள்ளாச்சி வந்து ஆலயத்தில் பூஜை பணிக்கு சேர்ந்த போது அப்போது அங்கு வந்த புரவிபாளையம் ஜமீன்தாரால் அவருக்கு பரிசளிக்கப்பட்டது. அதற்கு முன்பு அவர் எந்த அன்பளிப்பும் பெற்றதில்லை. அதற்கு பின்போ அவர் அன்பளிப்பு பற்றி யோசித்ததே இல்லை. காரணம், இந்த கோவிலுக்கு வந்தது முதல் ஸ்ரீ நரசிம்மரையும் தாயாரையும் கண்டு வெகுநேரம் மெய்சிலிர்த்து நிற்பது அவருக்கு வழக்கமானது. மேலும் அந்த மோதிரத்தில் உள்ள நீலக்கல்லை தினமும் குளித்துவிட்டு வந்து பூஜை அறையில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் படத்தறையில் இருந்து எடுத்து அணியும்போது ஒவ்வொரு நாளும் சில நொடியில் அந்த நீலக்கல்லை பார்ப்பார் பட்டாபிராமன். அந்த நீலக்கல்லில் ஸ்ரீ நரசிம்மரின் பிம்பம் தெரிவதாகவே அவருக்கு உள்ளுணர்வு கூறியது. ஒரு நாள் பட்டாபிராமனின் மகனுக்கு தெய்வ அருளால் வேலை மாற்றலோடு கூடிய பதவி உயர்வு வர அவன் வெளியூர் கிளம்பினான். அவனுடைய புத்தி கூர்மையாலும் ப்ரமோஷன் பரீட்சையில் தேறியதாலும் கிடைத்த வெற்றி அது. அவனுக்கு நல்ல இடத்தில் பெண் பார்த்து திருமணம் முடித்து வைத்தார் பட்டாபிராமன். குழந்தையும் பிறந்தது. இப்போது வாடகை கொடுத்து மாளாமல் அவர் மகனும் மருமகளும் மன்றாடி கேட்டுக்கொள்ள இருந்த வீட்டையும் விற்று பணம் தந்தார் பட்டாபிராமன். அந்த பணத்தில் மகன் வெளியூரில் ஒரு வீடு வாங்கி அவரையும் அழைக்க அவர் மறுத்து இங்கேயே இருந்தார். தலைமை குருக்கள் இறக்கப்பட்டு கோவிலில் உள்ள மடப்பள்ளியில் தங்குமாறு அனுமதித்தார். மறுபடியும் அனைவரும் அவர் மேல் இறக்கப்பட்டு, என்ன ஓய், இப்போதாவது மோதிரக்கல்லை மாற்றி பாரும் என்றும் தங்களைப் போல் செல்வந்தர்களை ஆதரிக்கும்படியும் உரைத்தனர். எதுவுமே பட்டாபிராமனுக்கு உரைக்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்தாயிற்று. சொந்தம் சொத்து என்று எதுவும் இல்லை என அவர் மனதில் சோகம் அப்பிக்கொண்டது. தினமும் வழக்கம்போல் நைவேத்தியம் செய்து படைப்பது, துளசி சார்த்துவது என சுவாமிக்கும் தாயாருக்கும் பூஜை அலங்காரங்கள் செய்தாலும் அவர் மனம் தவித்தது. அடிக்கடி கருவறை முன் நின்று, பெருமாளே, ஆபத் பாந்தவா, அநாதை ரட்சகா, அபயஹஸ்தா, ஸ்ரீ நரசிம்மரே, தாயாரே, நானும் என் மகனும் பல வருடம் எங்களை காப்பாற்ற சொல்லி மன்றாடினோமே. என் மகனை நன்றாக பண்ணிவிட்டாய், ஆனால் என்னை கைவிட்டு விட்டாயே என்று உருகுவார். ஒரு நாள் வளர்பிறை துவிதியை திதி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சாயந்தர நேரம். வழக்கம்போல் பூஜை முடித்து தலைமை குருக்களுக்கும் பிற அர்ச்சகர்களுக்கும் கோவில் வாசலில் உரையாடி கொண்டிருந்தனர். அன்று மிகவும் மனமுருகி பட்டாபிராமன் கருவறை முன் புலம்பினார்.
திடீரென்று ஒரு ஒளி தோன்றியது. அவர் நன்றாக உற்று பார்த்தார். கருவறையில் சிலை உருவங்கள் மறைந்து நிஜமாகவே ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியும் அருகில் மகாலட்சுமி தேவியும் காட்சி தந்தனர். அவர் பிரமித்து பார்க்க ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி பலமாக உரிமிவிட்டு பேசினார். பிள்ளாய், அபிஷ்டு, உன் மகன் உலகியல் வாழ்வில் போராடினான். அந்த மனப்போராட்டம் தீர்த்து வைக்கத்தான் நான் அவனுக்கு ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றினேன். நீயோ எனது தீவிர பக்தன். உன் போன்ற உண்மை பக்தனை என்னை விட்டு பிரிய விட்டு விடுவேனா? அதனால்தான் உன் செல்வம் யாவும் இழக்கச் செய்து என் அருகில் உன்னை இருக்கப் பண்ணினேன். இப்போது ஆயுசுக்கும் என் அருகில் இருக்கப் போகும் நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய்தானே என்று சொல்லி அவர் அருகில் இருந்த தாயாரை பார்க்க அவள் மௌனமாக ஆமாம் என்பது போல் தன் கண் இமைகளை அசைத்து புன்னகைத்தாள். பின்பு சிங்கத்தின் பலத்த கர்ஜனை கேட்டது. காட்சி மறைந்துவிட்டது. ஆஹா ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை! பட்டாபிராமன் சில நொடிகள் அப்படியே நின்றார். பின் பேரானந்தம் பெற்ற சிலிர்ப்பில் பலமுறை விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து சுவாமியை சேவித்தார். தரையில் விழுந்து உருண்டார். அங்குமிங்கும் புரண்டார். தலைமை குருக்களும் மற்றவர்களும் ஓடோடி வந்து அவரை ஆச்சரியமாக பார்த்தனர். தலைமேல் கைகளை கூப்பியபடி கண்களில் ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருகியபடி பலமுறை சுவாமி சந்நிதியை வலம் வந்தார் பட்டாபிராமன். கருவறை முன் நின்று கண்களை மூடினார். ஆஹா, ஆனந்த பெருவெள்ளமாய் அந்த காட்சி! ஆழ்ந்த கடலே வடிவெடுத்து வந்தது போல் அந்த நீல வண்ண மூர்த்தி, சிம்மத்தின் சிரசு, இடி இடிப்பது போன்ற கர்ஜனை, அவர் அருகில் இருந்த தாயாரின் பேரழகு, கருணை பார்வை, புன்னகை! அடடா அடடா, ஜென்மம் இப்போதே பூர்த்தியாகிவிட்டதே, சந்தோஷமாக இருக்கிறதே என்பது போல் பட்டாபிராமனால் தாங்க முடியவில்லை அந்த நிகழ்ச்சியை. பின்பு வெகுநேரம் கழித்து சுதாரித்த பட்டாபிராமன் தன் கை விரலில் இருந்த அந்த நீலக்கல் மோதிரத்தை கழற்றி சுவாமி உண்டியலில் போட்டார். முற்றும்.